சம்மாந்துறை கல்வி வலயத்திற்குட்பட்ட வேப்பையடி கலைமகள் மகாவித்தியாலயத்தில் இவ்வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் உயர்தர ஏஎல் தின விழா செவ்வாய்க்கிழமை அதிபர் கே தியாகராசா தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாணவர்களால் கலையும் மேகங்கள் சஞ்சிகையும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாடசாலையின் வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு உத்தியோகத்தர் ஏ அஸ்வர், பாடசாலையின் ஆசிரியர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கலந்து சிறப்பித்திருந்தனர். காக்கும் வேற்றவ கொடியானோ எண்ணி பாடும் ஓடிலே வாழ்க்காவடி சுமந்து ஓடினே ஒரு பாலங்கள் கடந்து ஆடினே அவனாலயம் உழைந்து பாடினே பட்டி வேகனை நினைத்து ஓடினே வாழ்க்காவடி சுமந்து ஓடினே ஒரு பாலங்கள் கடந்து ஆடினே அவனாலயம் உழைந்து பாடினே பட்டி வேகனை நம்மைத்துவது எண்ணம் செய்து சுவாமி மலை ஆழ்பவனி அவரத்தில் போகும் கொண்டு மலை ஆழ்பவனி கலையும் மேகங்கள் என்கின்ற துணைப்பொருளிலே எமது பாடசாலையில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவது வழமை. இவரிடமும் ஒவ்வொரு படிமுறை அடிப்படையிலேயே வளர்ச்சி அடைந்த கோணத்தில் இன்றைய விடுகை தின விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒழுங்குபடுத்தலிலிருந்து அனைத்துமே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வினை விழித்தவனாக எமது மாணவர்களுக்கு சில தலைமுறையிலே சில அறிவுரைகளை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த வருடங்களில் நான் பாடசாலைக்கு வருகை தந்த அந்த வருடத்தில் 2 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்திருந்தார்கள். அடுத்த வருடம் அது 4ஆக உயர்வு பெற்றிருந்தது. சென்ற வருடம் 7 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெற்றிருந்தாலும் 2 பேரை நாங்கள் வெயிட்டிங் லிஸ்டிலே எதிர்பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு சேர்த்தால் 9 மாணவர்கள். இவ்வாறு பல்கலைக்கழக அனுமதியானது உயர்ந்து கொண்டு வருகின்றது. சென்ற விடுகை தின விழாவிலே ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தோம். அனைத்து மாணவர்களும் பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும். அதிலே அவ்வாறு சாத்தியம் இல்லாத சந்தர்ப்பத்தில் 8 மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் சென்றால் அவர்களை ஒரு பல்கலைக்கழகத்தை சென்று காட்டி வருவதாக கூறியிருந்தோம். அந்த நிகழ்வு வருகின்ற வாரங்களுக்குள் நடைபெறும். ஆகவே இவ்வாறு இப்போது இருக்கின்ற இந்த மாணவர்களுக்கு அதே போன்ற ஒரு விடயத்தை செய்வதற்கு நிர்வாகமும் பாடசாலை சமூகமும் எதிர்பார்த்திருக்கின்றது. பரீட்சைக்கு தோற்றிருக்கின்ற அனைத்து மாணவர்களும் நிச்சயமாக பல்கலைக்கழகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், பாடசாலையினுடைய
பெறுபேறை 100% வைத்திருக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்ற மாணவர்கள். அந்த நம்பிக்கை கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எங்களுடைய நிகழ்வு எனக்கு முதல் நிகழ்வு விவேகானந்தாவில் கிரேட் 9க்கு ஒரு ஃபங்க்ஷன். அதைத் தொடர்ந்து கணேசா வித்யாலயத்தில் ஸ்டாஃப் மீட்டிங்கில் போயிட்டு அப்போ சார் கோல் பண்ணினார், இன்றைக்கு ஃப்ரீயாக விடைத்தினம் கட்டாயம் வாங்க சார்ன்ற உடனே வந்திருக்கின்றேன். கொஞ்சம் கேட்டுக்கொண்டுறீங்க. ரைட். ஏழை பொறுத்த மட்டும் அது சொல்ல முடியாதுல்ல. போன பாட்டில் நல்ல பாட்டு போகக்குள்ள அழகாக கையடிங்க என்ன, அந்த மெமோண்டோ கொடுக்கக்குள்ள அந்த சோகமான பாட்டு போகக்குள்ள நாம் இந்த ஸ்கூலுக்கு போப்புறமே கடைசியாக என்ற அந்த உணர்வு விளங்குது, உங்களுக்கு விளங்கினுச்சு. நான் பாடசாலையில் ஏழு படிக்கிறது முதல் பேட்ச், எங்கிற பேட்ச் தான் ஏழு முதல் பேட்ச். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 23 பேர் நாங்கள் எக்ஸாம் சிட் பண்ணி அந்த வருடம் 7 பேர் கேம்பஸ், 5 பேர் காலேஜ், ஒரே ஒரு ஆள் தான் ஃபெயில் ஆகிடும். கிழக்கு மாகாணத்தில் எங்களோட பாடசாலை 2ஆம் இடத்துக்கு வந்துச்சு முதல் பேட்ச். 23 பேர் எக்ஸாம் எழுதினோம். ஓஎல் வரைக்கும் நான் படித்தேன்னா எனக்கு உண்மையாக தெரியாது. நான் படித்தேன்னா எனக்கு தெரியும், அப்படி விளையாட்டு. ஆனால் ஏஎல் தலையெழுத்தே மாற்றினேன். அப்போ என்ன சொல்ல வாரன்னு சொன்னால், ஓஏலை பற்றி நீங்கள் அந்த ரிசல்ட்ஸ் எடுத்தமே இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தமேன்ற ஒரு கவலையும் இல்லை. ஏஎல்பி சார் சொன்னால் போன முறை நாங்கள் என்னே எதிர்பார்த்த சார் என்னே வந்துச்சு, அதுதான் ஏஎல். ஒத்துக்கொள்றீங்களா? ஓஎல் ஓரளவு ஊகிக்கிற விஷயம் ஒரு 80% நடக்கும். 9 எத்தனை வரும், எத்தனை பாஸ் வீதம் வரும்னு தெரியும். ஏஎலை பொறுத்த மாட்டில் தலைகீழாக நடக்கும். இவன் கெம்பிசி போனையாங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரும். இவன் என் படிக்கக்குள்ள ஓஎல்ல என்னோட குறைய ரிசல்ட்ஸ் எடுத்து விளையாடி தெரிஞ்சவனுக்கு கெம்பசி கிடைச்சி, சரி கிடைச்சிட்டோன்னால என்ன செய்யணும்? அதனால தான் சொல்ல வரேன், இந்த 18 பேரும் என்ன சார் சொன்னார், கெம்பசி கிடைச்சால கெம்பசி கொண்டு போய் காட்டுற அப்படின்டா என்ன அர்த்தம்? கிடைக்காதாக்குன்னு கெம்பசி போகணும். அந்த 18 பேரும் மிக முக்கியம். நான் நினைக்கின்றேன் தரம் 1லிருந்து என்ன படித்தவர்கள் இருக்கின்றீர்கள், தரம் 6லிருந்து வந்தவர்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே கடைசியாக இந்த பாடசாலைக்கு நீங்கள் ஒரு நல்லொரு கைங்கரியம் ஒன்றை செய்துவிட்டு போவீங்க என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த பாடசாலைக்கு இருக்கு. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், நீங்கள் தரம் 1ல் இருக்கக்குள்ள எத்தனை பேர் கூட வகுப்பில் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? தரம் 1ல் நீங்க படிக்கக்குள்ள சுமார் எத்தனை பேர் இருந்திருப்பீங்க? 20-30